தமிழுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் வணக்கம். கனவுகளால் தொடங்கிய கடல் பயணம். காலை சூரியன் கடலின் மேற்பரப்பில் தங்கம் போல் ஜொலித்தது. ஆர்வின் என்ற இளம் கடல் பயணி தன் சிறிய கப்பலில் பயணத்தை தொடங்கினான். அலைகள் மென்மையாக கப்பலை தாலாட்டின. மீன்கள் தண்ணீருக்குள் வெள்ளி கோடுகளாய் பாய்ந்தன. காற்று இனிமையாக பாடியது. ஆர்வின் மனதில் ஒரே எண்ணம், இந்த கடல் எவ்வளவு அழகானது. கடல் காட்டிய அமைதி. நேரம் நகர்ந்தது. சூரியன் மெதுவாக மேலே உயர்ந்தது. கடல் இன்னும் அமைதியாக இருந்தது. நீரின் மேல் ஒளி நடனமாடியது. ஆர்வின் கப்பலின் முனையில் நின்று கடலுடன் பேசினான். நீ இவ்வளவு அமைதியாக இருப்பதற்குக் காரணம் என்ன கடலே? பதில் இல்லை. ஆனால் அந்த அமைதி சாதாரணமாக இல்லை. மாறத் தொடங்கிய அழகு. மதியம் கடந்தது. திடீரென காற்று மந்தமாயிற்று. பறவைகள் காணாமல் போயின. கடல் சத்தமின்றி உறைந்தது. கப்பலின் திசை காட்டி சுழன்றது. ஆர்வின் இதயம் வேகமாக துடித்தது. ஏதோ சரியில்லை. இருளில் விழுந்த கடல். மாலை. வானம் சாம்பல் நிறமாக மாறியது. அலைகள் உயர்ந்தன. கப்பல் ஆடத் தொடங்கியது. ஒரு பெரிய அலை மோதியது. ஆர்வின் கீழே விழுந்தான். அப்போது கடலின் ஆழத்தில் ஒரு நீல ஒளி மின்னியது. அது ஒரு கண். ராட்சசனின் எழுச்சி. கடல் பிளந்தது. ஒரு மாபெரும் கடல் ராட்சசன் நீரிலிருந்து எழுந்தது. மலை போல உடல். பாம்பு போல சுருண்ட வால். கல்லை போன்ற தோல். கண்களில் எரியும் நீல நெருப்பு. கடல் நடுங்கியது. ஆகாயம் கருத்தது. ஆர்வின் உயிர் போகும் அளவுக்கு பயந்தான். குரல் இல்லா பேச்சு. ராட்சசன் கத்தவில்லை. ஆனால் அதன் குரல் ஆர்வின் மனதில் ஒலித்தது. நீ ஏன் வந்தாய்? ஆர்வின் நடுங்கிய குரலில் சொன்னான். கடலை நேசித்து அதன் அழகை காண. ராட்சசன் அமைதியானது. ராட்சசனின் கதை. ஒரு காலத்தில் இந்த கடல் சிரித்தது. ராட்சசன் சொன்னது. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி. மனிதர்கள் அதை காயப்படுத்தினர். விஷம், குப்பை, பேராசை. நான் காவலன். ஆனால் இன்று நான் ராட்சசன். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி. அந்த கண்களில் கோபம் இல்லை, வலி மட்டும். வாக்குறுதி. ராட்சசன் கேட்டது. இந்த கடலை நீ காப்பாயா? ஆர்வின் முழங்காலில் விழுந்தான். உயிர் இருக்கும் வரை. அந்த நொடி புயல் நின்றது. கடல் மீண்டும் நீலமாயிற்று. ராட்சசன் மெதுவாக நீரில் கரைந்தது. திரும்பிய பயணி. காலை. ஆர்வின் கரையை அடைந்தான். அவன் முன்பு போல இல்லை. இப்போது அவன் ஒரு பயணி அல்ல, ஒரு பொறுப்பு. கடல் அழகாக இருக்கலாம். ஆனால் அதை காக்கவில்லை என்றால் ஒவ்வொரு அழகும் ஒரு நாள் ராட்சசமாக மாறும். கடல் சொன்ன எச்சரிக்கை. மாலை நெருங்கியது. ஆகாயம் ஆரஞ்சு நிறமாக மாறியது. அப்போது திடீரென காற்று நின்றது. பறவைகள் மறைந்தன. கடல் அமைதியானது. அசாதாரணமாக. கப்பலின் திசை காட்டி சுழன்றது. ஆர்வின் முதுகில் ஒரு குளிர்ச்சி ஓடியது. அவன் நினைத்தான், கடல் ஏதோ சொல்ல முயல்கிறது. அமைதிக்குள் ஒளிந்த பயம். அமைதி. அது இனிமையானதாக இல்லை. அலைகள் கூட சத்தமின்றி நின்றன. கடல் ஒரு பெரிய மூச்சை பிடித்தது போல இருந்தது. ஆர்வின் கப்பலின் ஓரம் பிடித்தான். இதயம் வேகமாக துடித்தது. இது இயற்கை அல்ல, இது எச்சரிக்கை. இருள் விழுந்த நேரம். சூரியன் முழுவதும் மறைந்தான். வானம் கருமையாக மாறியது. முதல் அலை மோதியது. பிறகு இன்னொன்று. கப்பல் ஆடத் தொடங்கியது. மழை இல்லை, புயல் இல்லை. ஆனால் பயம் இருந்தது. அப்போது கடலின் ஆழத்தில் ஒரு நீல ஒளி மின்னியது. கடலின் கண். அந்த ஒளி நெருங்கியது. நெருங்க நெருங்க. அது ஒரு கண். பெரியது, ஆழமானது, உயிருடன் இருந்தது. கடல் கொதித்தது. நீர் பிளந்தது. ராட்சசன் எழுந்தான். ஒரு மாபெரும் கடல் ராட்சசன். நீரிலிருந்து எழுந்தது. மலை போன்ற உடல். பாம்பு போல சுருண்ட வால். கல்லை போன்ற தோல். கண்களில் எரியும் நீல நெருப்பு. கடல் நடுங்கியது. ஆகாயம் அமைதியானது. ஆர்வின் பேச முடியாமல் உறைந்தான். குரல் இல்லா குரல். ராட்சசன் கத்தவில்லை. ஆனால் அதன் குரல் ஆர்வின் மனதில் முழங்கியது. நீ ஏன் வந்தாய் மனிதா? ஆர்வின் கண்களை மூடினான். கடலை பார்க்க, அதன் அழகை உணர. ராட்சசனின் உண்மை. ராட்சசன் மெதுவாக சொன்னது. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி. இந்த கடல் ஒரு காலத்தில் சிரித்தது. மனிதர்கள் அதை காயப்படுத்தினர். பேராசை, விஷம், குப்பை. நான் காவலன்.
ஆனால் இன்று நான் ராட்சசன். நட்சத்திரக்குறி. அந்த கண்களில் கோபம் இல்லை, வலி மட்டும். மனிதனின் தேர்வு. ராட்சசன் கேட்டது, இந்த கடலை நீ காப்பாயா? ஆர்வின் தன் தலையை வளைத்தான். உயிர் இருக்கும் வரை. அந்த நொடி காற்று மீண்டும் வீசியது. அலைகள் மென்மையாயின. விடியல் காலை. சூரியன் மீண்டும் எழுந்தான். கடல் நீளமாக சிரித்தது. ராட்சசன் இல்லை, ஆனால் அந்த வாக்குறுதி கடலின் ஆழத்தில் இருந்தது. ஆர்வின் கரையை அடைந்தான். அவன் பயணி அல்ல, கடலின் குரல். கடல் பேசாது, ஆனால் கவனிக்கவில்லை என்றால் அது எச்சரிக்கையாய் மாறும். எச்சரிக்கை ஒரு நாள் ராட்சசனாகும். ஏதன் தொடர்ச்சி நாளை வரும். சப்ஸ்கிரைப் பண்ணவும் மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணவும். நன்றி, வணக்கம்.